ஏற்கனவே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டோ பாரை வச்சு நடத்துறவங்களே இப்போ அந்த பார்ல குடிக்க வந்தவங்கள அங்கே தங்க வந்தவங்களே அடிச்சு சாவடிச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் பொதுவாக என்னன்றோம்னா ரெஸ்டோ பாருங்கிறது முற்றிலுமே நிராகரிக்கப்படணும், ரத்து பண்ணணும். மதுபான கடைகள் இருக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது தவிர இது ஒன்றும் வந்து குறைச்சப்படலை இந்த அரசாங்கம். இந்த மக்களை ஆளுவதற்கு தேவையான நிதியை ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து மாநில முதலமைச்சர் போய் அங்க கேட்டு போராடி வாங்கணும் வரணும். ஆனா அதெல்லாம் போகாம அங்க போய் ஒன்றிய அரசாங்கத்திட்ட உங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து கூட்டணி வச்சு அங்க ஆட்சி நடக்குது. அங்க போய் இந்த கூட்டணி ஆட்சி அரசாங்கத்திட்ட போய் இல்ல மோடி கிட்டையோ அல்ல அமித்ஷா கிட்டையோ நிர்மலா சீதாராமன் போய் புதுச்சேரி அரசாங்கம் தேவையான மக்களுக்கு என்னென்னலாம் திட்டங்கள் இவங்க கடந்த தேர்தலில் அறிவித்தாலும் அந்த திட்டங்கள் அந்த கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்றணும்னா ஒன்றிய அரசாங்கம் பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆனா அந்த பங்களிப்பை கேட்டு பெறாம அங்க போய் அவங்ககிட்ட நிதி உதவி கேட்காம இங்க வந்து தொடர்ந்து ஒவ்வொரு தெருவுக்கு 50 கடை 100 கடையை திறந்து அந்த மக்களை குடிக்க வச்சு அந்த குடியில வர வருமானத்தை வச்சு மக்களுக்கு ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு செய்யணும்னு நினைச்சு முடிவு பண்றாங்க தவிர ஆனா அந்த மக்களுக்கான தீர்வு என்னன்றது இந்த புதுச்சேரி ரங்கசாமியா இருக்கட்டும் இல்ல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சி யாரும் எந்த விஷயத்தையும் யாரும் முடிவெடுக்கல. அப்போ ரங்கசாமி தான் இந்த இப்படிப்பட்ட மக்கள் வந்து அவசரப்படுறதுக்கும் இந்த கல்வியை மக்கள் வந்து தொடர்ந்து பயில முடியாம போறதுக்கு காரணமே ரங்கசாமி தான். அப்ப ரங்கசாமியுடைய ஆட்சி திறமை இல்லாம இவர் நிர்வாகம் பண்ணியிருக்கிறார். அவர் முதலமைச்சர் சீட்ல இருந்தா போதும், நாங்க வந்து வேற சட்ட அவர் இதே முதலமைச்சர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த மாதிரி ஒரு தேவையில்லாம ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறாரு. இது வந்து ஒன்றிய அரசாங்கத்தை போராடி பணம் கேட்டுவாங்கணும். ஆனா குடிக்க வச்சு சாவடிச்சுட்டு அந்த பணத்துல மக்கள் நல திட்டங்களை செய்ய முடியாம இதில் இருக்கிறாரு. ஆகவே புதுச்சேரியில் ஆண்டு கொண்டு இருக்கிற ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி முழுவதும் இருக்கிற ரெஸ்டோ பார்களை சாத்தணுங்க தான் எங்களுடைய கோரிக்கை. அது கிராமம் இருந்தாலும் நகரமா இருந்தாலும் ரெஸ்டோ பார்களை முற்றிலும் ரத்து பண்ணணும். மதுபான தொழிற்சாலை மதுபான கடைகளை அதிகரிக்கிறது எண்ணிக்கையும் குறைக்கணுங்கிறத இந்த நேரத்தை நாங்கள் கேட்டுக்கோம்.